ஹாய்! அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஃபைனலி கோட்டோடைய 4த் சிங்கிள் "மட்ட" ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னடா பொதுவா அந்த பாட்டுக்குலாம் நீ எதுவும் வீடியோ போட மாட்டியே, புதுசா என்ன சிங்கிளுக்குலாம் ரிவ்யூ போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே ஒரு விபி அவர்களுடைய ஃபேனா, விபி யுவன் காம்போவோட ஃபேனா, தளபதி அவர்களுடைய ஃபேனா பார்த்தீங்கன்னா, கோட் படத்துல வந்த 3 சிங்கிள விட இது நிஜமாவே செமையா இருக்கு. கேட்ட உடனே பெர்சனலா எனக்கு புடிச்சது. வித் ஆல் தோஸ் ரெஃபரன்ஸஸ் அந்த மெர்சல், திருப்பாச்சி அதுன்னு ஏகப்பட்டது இருந்தது பார்த்தீங்களா? ஸோ நிஜமாவே ஆஸ் அ ஃபேனா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால சரி இத பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அது கூட சேர்த்து கோட் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால, 5 ரீசன்ஸ் டூ வாட்ச் அவுட் ஃபார் கோட். அதாவது நாங்க எங்க டீம் சார்பா உட்கார்ந்து பேசி, கோட் படம் இந்த ஒரு 5 ரீசன்க்காக தாராளமா பார்க்கலாம். இந்த 5 ரீசன்க்காகவே படம் பயங்கரமா பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் எங்களோட நம்பிக்கை. ஸோ அது என்னன்றது அந்த 5 என்னன்றத நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஸோ ஃபைனலா மட்டைய பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு, அப்படியே கோட்டோடைய அந்த 5 பாயிண்ட்ஸ பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. மட்டைய பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா அது என்ன சொல்றது? அந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஆரம்பத்துல இருந்து பெருசா யாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸ்ல இந்த போஸ்டர் கேம்பெயினிங்கே பெருசா யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல. அதுக்கு ஏத்த மாரியே ஒரு மாரி அனிருத் அவர்கள் இல்லாத ஒரு கஷ்டத்த பார்த்தீங்கன்னா, "என்னடா இது அனிருத் இல்லையே! யுவனா சரி ஓகே யுவன் விபி காம்போ செமையா இருக்கும்" அப்டின்னு பார்த்தா, எனக்கு பெர்சனலா விசில் போடு எனக்கு டீசென்ட்டா புடிச்சிருந்தது தான். இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் நெறைய பேருக்கு பெருசா விசில் போடு புடிக்கல. அதுக்கு அடுத்து வந்த பாட்டுல மெலோடி பாட்டு பெருசா யாரும் அவ்வளோக்கா அத கண்டுக்கலன்னே சொல்லலாம். 3வது ஸ்பார்க்ல வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 4வதா ஒரு சிங்கிள் வருது. அந்த ராயன் படம் மீம் தான் மைண்டுக்கு வந்துச்சு. "டேய்! உன்னால எப்புட்றா நிம்மதியா சாப்பிட முடியுது? பக்கு பக்குன்னு இருக்குடா, பயமா இருக்குடான்ற" மாரி எதுக்குங்க 4த் சிங்கிள்லாம் டைரக்ட்டா படத்த விடுங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு மைண்ட் செட் ஆக்சுவலா. பட் இந்த கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் அந்த தொட்டு அந்த பக்கத்துல வர்ற அந்த டைம்ல இருந்தே இந்த ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பின்னாடி தளபதி அவர்கள் அந்த ஹெலிகாப்டர் ஏதோ புடிக்கிற மாரி. அப்புறம் முன்னாடி அந்த பெரிய ஃபேஸோட அந்த ஓல்டு கெட்டப்ல இருந்தாரு. ஸோ அங்க ஆரம்பிச்சதுன்னு நெனைக்கிறேன். அந்த கேம்பெயினுடைய அந்த குவாலிட்டியே, போஸ்டர் கேம்பெயினோட குவாலிட்டியே. அதுக்கப்புறம் அந்த எபிக் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு தான் அந்த புக் பின்னாடி இருக்கிற அந்த போஸ்டர் ஆகட்டும். அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா படத்துடைய படம் நல்லா இருக்குமோ ஒரு வேள, அப்படின்ற மாரி யோசிக்க வைக்கிற மாரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர்லயுமே எனக்கு பெர்சனலா பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்றத நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர் ரிவ்யூல நம்ம போட்டிருப்போம். ஸோ அத தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாரி உறுத்திட்டே இருந்துச்சு. என்னடா இது யுவன் அவர்கள் மாரியே இல்லையேப்பா! நல்லா வருமா என்னன்றது தெரியலையே! அப்படின்னு ஃபைனலா இன்னைக்கு இந்த மட்டா சாங்ல ஐ அம் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்டா அவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல. இந்த ஒரு சாங்ல சாட்டிஸ்ஃபை பண்ணா படத்துல செம்மையா இருக்கும்னு நீ நம்புறியான்னு கேட்டீங்கன்னா, நெறைய இன்டர்வியூஸும் அதுக்கப்புறம் போஸ்ட்டா பார்த்தேன். இப்ப குடுத்துட்டு இருக்காங்கல்ல டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா படத்துல யுவன் அவர்கள் அது அவர் எதுக்கு ஹி இஸ் நோனோ அதாவது பிஜிஎம் கிங்கு அப்படின்லாம் நம்ம லார்டுன்லாம் பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு படத்துல கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நம்மளும் நம்புவோம். ஸோ வித் தட் மட்ட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா த்ரிஷா அவர்கள் மட்ட சாங்ல இருக்க போறாங்க. அது ஒரு சில காரணங்களால ஒரு மேபி அதுக்கு நம்ம தியேட்டர்ல பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்குமேன்றதுக்காக நமக்கு அத காட்டல. அதையும் தாண்டி வேற சில கேமியோஸும் பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. அது மேபி யாருன்னு தெரியல. மேபி விபி அவர்களே உள்ள கேமியோ வந்திருக்காரா? என்னமோ சம்திங் நமக்கு தெரியல. பட் த்ரிஷா அவர்கள தாண்டி இன்னொருத்தவங்களும் அதுல கேமியோ வரப்போறதா சொல்றாங்க. பட் அது யாருன்னு தெரியல நமக்கு தெரியல. ஸோ இதுதான் மட்டைய பத்தின பேசிக்கா மட்ட என்னதான் அந்த புதுப்பேட்டை சாங்க ஞாபகப்படுத்தினாலுமே, இது பரவால்ல. நல்லா தான் இருக்கு. கேட்டோனே புடிக்குது. ஓகே ஒரு ஒரு தியேட்டர் வைப் மெட்டீரியல் மாரி ஃபீல் ஆகுது. குறிப்பா அந்த நடுவுல இருந்த ஒரு பிஜிஎம்லாம் இன்கேஸ் இந்த படத்துல வர இளைய தளபதி ஒரு வில்லன் மாரி ஏதாவது சம்திங் ஒரு ஷேட் இருந்துச்சு அப்டின்னா, டெஃபினட்டா பயங்கரமா பக்காவா பொருந்துன மாரி தான் அந்த பிஜிஎம்லாம் இருந்துச்சு. ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் மட்ட. நிஜமாவே ஒரு ட்ரீட் ஃபார் தளபதி ஃபேன்னு சொல்லலாம். ஸோ வித் தட் இந்த மட்ட டாபிக் ஓரமா வச்சுட்டு, அடுத்து 5 ரீசன்ஸ் டூ வாட்ச் அவுட் ஃபார் கோட் பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஆர்டர்லாம் படுத்தல. சும்மா அப்படியே ஒரு மாரி ரேண்டமா வச்சிருக்கோம். நான் ரேண்டமாவே நான் உங்களுக்கு சொல்லிர்றேனே. ஃபர்ஸ்ட் ரீசன் அதாவது நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் செலிபிரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மெயினா 2 விஷயத்துல தான் நம்ம பார்ப்போம். செலிபிரிட்டீஸ். ஒண்ணு சினிமா செலிபிரிட்டீஸ் ஆப்வியஸா படத்துல நடிக்கிறவங்க, ஆக்டர், ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாரும் ஒரு ஒரு பாப்புலரான செலிபிரிட்டியா இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ். அதுவும் குறிப்பா கிரிக்கெட். கிரிக்கெட்ல கிரிக்கெட்டர்ஸ் வைஃப் கண்டிப்பா அவங்களும் ஏதோ ஒரு ஆக்ட்ரஸா நெறைய சம்மந்தப்பட வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி கிரிக்கெட் மேல இருக்கிற அந்த ஒரு மோகம், கிரிக்கெட்டர்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு மோகம், அந்த பாப்புலாரிட்டி. ஸோ மெயினா இந்தியா அப்படிங்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேட் அப்படிங்கும்போது இந்த கிரிக்கெட்டையும், இந்த சினிமாவையும் பிரிக்கவே முடியாது. எப்படியோ ஒண்ணு கலந்துரும். அப்படிங்கும்போது விபி அவர்கள் அவர் படத்துல ரைட் ஃப்ரம் சென்னை 28 இருந்து சென்னை 28 ரொம்ப தள்ளி வந்துட்டேன். சரி பரவால்ல. சரோஜ் ஆகுவாங்க. சரோஜால இருந்து அண்ட் இன்ஃபாக்ட் மங்காத்தால கூட அந்த
ஐபிஎல் பெட்டிங் அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் வரும் கோர்வையா. அண்ட் அது மாரி நெறையா சென்னை 2ல ஆரம்பிச்சு நெறையா அங்கங்க வந்துட்டு கிரிக்கெட்ன்றது வந்துட்டு விபி சார் அவர்கள் படத்துல வந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது கோட்ல இன்னும் எக்ஸ்ட்ராவே போயிட்டு கதையோடையே கிரிக்கெட்ன்றத தாண்டி அந்த டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். சென்னை சேப்பாக்கம்ல சென்னைக்கும், மும்பைக்கும் வந்துட்டு ஃபைனல் மேட்ச் நடக்க போது. ஆனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கிரவுண்ட்ல 2024ன்னு போட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. அது கற்பனை உலகம் தானே. சென்னையும், மும்பையும் ஃபைனல் வந்திருந்தா, அதுல வந்து தோனி அவர்கள் வந்து வந்து நின்னு அந்த கடைசி பால் 6 அடிச்சு எப்படி ஜடேஜா அவர்கள் முடிச்சாரோ, அந்த மாரி முடிச்சிருந்தால், எப்படி இருந்திருக்கும்ன்ற மாரி கற்பனையா அவங்க வச்சிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த படத்துல சின்ஸ் விஜய் அவர்களும் வந்து டெஃபினெட் நாட்லாம் அந்த அந்த இது போட்ட அந்த வேர்டிங்ஸ் போட்ட டீ ஷர்ட்லாம் எல்லோ கலர்ல போட்டு வருவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது, கிரிக்கெட்டு இந்த படத்துல ஒரு முக்கிய கதையா இல்லனாலுமே கூட, படத்துல அப்படியே சைடா டிராவல் ஆகும். அது இன்னும் வந்துட்டு இப்ப சிஎஸ்கே பிளேயர்ஸா சில பேர் உள்ள வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தியேட்டரா பார்க்கும்போது பயங்கரமா வந்துட்டு செரிஷ் பண்ண போற ஒரு மொமெண்ட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட பிலீவபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் சினிமா ஃபேன்ஸ் 2 பேருக்கும் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் மொமெண்ட்ஸ். பொதுவா ஒரு ஃபேன்ஸு எந்த ஆக்டர்ஸோட ஃபேனா வேணா இருக்கலாம். எல்லாருமே தியேட்டருக்கு போறது வந்து அவங்களுடைய ஸ்டார்ஸ செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இல்லைங்களா? செலிப்ரேட்ன்றத தாண்டி அந்த படத்திலேயே வந்து மொமெண்ட்ஸ் அதுக்கு ஏத்த மாரி இருக்கணும். இப்போ விஜய் சார் படம்லாம் நெறைய படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னடா அதுன்ற மாரிலாம் இருக்கும் நெறையா. பட் ஆனா வந்துட்டு அவரோட ஹிட் படங்கள்லாம் பாருங்களேன். ஒரு மெர்சல், அ ஒரு துப்பாக்கி, ஒரு கத்தி, அ இன்ஃபாக்ட் மாஸ்டர் கூட சொல்லலாம். லியோ டூ சம் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படி இருக்கும்போது, இதெல்லாமே வந்து தியேட்டரா பார்த்தீங்கன்னா, நெறைய செலிப்ரேட்டபிள் மொமெண்ட்ஸ் இருக்கும். தெரியல பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு, அந்த மொமெண்ட்ஸ் கோட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நாட் ஒன்லி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸையும் தாண்டி, மத்த நடிகர்களோட ஃபேன்ஸும் வந்துட்டு கொண்டாடுற மாரி வந்துட்டு, ஆப்வியஸா அது அவுட் நோட் விஜய் அண்ணா படம் தான். பட் அத தாண்டி அவங்களுக்கும் ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்குன்றது தான் வந்து என்னுடைய கருத்து. இப்ப அந்த சத்தியமான் இனிமே சரக்கே அடிக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் டயலாக் சொல்றது. ஸோ அது மாரி எனக்கு தெரிஞ்சு மத்த ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு 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 பேக்கேஜிங்கா அது வந்து இருக்கும். தியேட்டர் மொமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கே அவர்கள் வந்து கேமியோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. அத தாண்டி த்ரிஷா அவர்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ்க்கு வராங்க. இத தாண்டி ஒரு சில சர்ப்ரைஸ் என்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு ஒரு 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 மொமெண்ட் தியேட்டர்ல இருக்கும் இந்த படத்துலன்றது வந்து என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ ஸோ தியேட்டர் மொமெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னுடைய செகண்ட் ஒரு பாயிண்ட்டா நான் வந்து ஆட் பண்றேன். 3வது இந்த ஸ்பை ஜான்ரா. நெறைய ஜான்ரா பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ட்ரை பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணவும் போறோம். இப்படி பண்ணதுல குறிப்பா இந்த ஸ்பை, இந்த இன்டர்நேஷனல் கன்டென்ட், இந்த கன்ஸு, இந்த ஒரு FBI ஏஜென்ட் அத மாரிலாம் அஜித் சார் சில படங்கள் பண்ணுவாரு. இந்த விவேகம் ஸ்டைல்ல இருந்துச்சு. இன்ஃபாக்ட் பில்லா கூட அந்த ஒரு இன்ஃபாக்ட் அந்த சிபிஐ அதோட எல்லாமே ஒரு ஒரு மாரி கிளாஸா ஒரு கன் வச்சுட்டு ஒரு ஃபாரின் லொகேஷன்ஸ் அந்த மாரி போம்போது வந்து அஜித் சார் அவர்கள் வந்து அசல்லே பண்ணாருன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அசல் தானே? எனக்கு டக்குனு பேர் டக்குனு ஞாபகம் வரல. பட் எனிவேஸ் ஆல்ரெடி வந்து பண்ண அந்த அந்த ஜானர் தொட்டிருப்பாரு. பில்லா 2 கூட வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அத அத தாண்டி பெருசா நெறைய பேர் வந்து அத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த ஸ்பை, ஒரு ஏஜென்ட் அந்த மாரி விஷயங்கள்லாம் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத காரணத்தினால, தமிழ் சினிமாக்கே ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான ஒரு கதைகள், இப்போ ஹிந்தில வார்லாம் வந்துச்சு. வாரும் அந்த மாரி வந்து இந்த பறக்கும் ஹெலிகாப்டர் ஸ்டண்ட், ஏரோப்ளேன் ஸ்டண்ட், அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல பைக் வேகமா ஓட்டு போறது மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஃபாரின்ல பார்த்த அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்துல வந்திருக்கிறது தான். ஸோ அந்த மாரி ஒரு கதைக்களத்துல தமிழ் சினிமால அந்த ஒரு கிராண்டியர்ல பார்த்தா என்னடா இது அப்படின்ட்டு இல்லாம வந்துட்டு நம்புற மாரி ஓரளவுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படமா வந்துட்டு கோட் இருக்குன்றது திருப்பியும் ட்ரெய்லர் நம்மளுக்கு காட்டிருச்சு. ஸோ அத தாண்டி படம் இன்னும் வந்துட்டு இந்த விஷயங்கள்ல இன்னும் ஒரு வேள கிராபிக்ஸு, சிஜி எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா அந்த ஆங்கில்லயும் தமிழ் சினிமால இருந்த அந்த ஒரு அந்த ஒரு கேப்ப வந்து இது ஃபில் பண்ணும்னு நெனைக்கிறேன். அதே மாரி லாஸ்ட் டைம் விஜய் அண்ணா அவர்கள் வந்துட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ண படம் எனக்கு தெரிஞ்சு ஆ புலின்னே சொல்லலாம். அது இத தாண்டி மாஸ்டர் எக்ஸ்பெரிமென்ட் படம் தான். லியோ எல்லாம் தாண்டி பட் அவுட் நோட் வெளிய போய் பண்ண படம் புலின்னு சொல்லலாம். புலில மெயினா அந்த எமோஷனல் கோஷன்ட் வந்துட்டு மிஸ் ஆச்சு. அப்படியே போவோம். என்ன அப்படியே குழந்தைகள் ஜாலியா பார்க்கலான்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எக்ஸ்பெரிமென்டலாவும் இருக்கும். அட் த சேம் டைம் எமோஷனலாவும் இருக்கும் அப்படிங்கும்போது, ஐ திங்க் இது ஒரு ரைட் மிக்ஸ்சர்ல வந்திருக்கிற படம்னு நெனைக்கிறேன். ஸோ பேசிக்கா அந்த ஸ்பை அந்த வேகமா ஃபில் பண்றதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது பிஜிஎம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, இதுவரைக்குமே கோட் சம்மந்தப்பட்ட வந்த எல்லா அந்த ஒரு ஆடியோ விஷயங்களும் வந்துட்டு எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணல. அந்த மட்டைய தவிர. இன்னைக்கு வந்த மட்ட சாங்க தவிர. மத்த எல்லாமே ஓகே நல்லா இருக்கு. பட் ஆனா யுவன், விபி காம்போ பிளஸ் விஜய் அண்ணாவும் சேர்றாங்கம்போது அது ஒண்ணு ஒரு ஸ்கை ராக்கெட்டுக்கு மேல எதிர்பார்ப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? மேபி அதுவே கூட ஒரு இதா இருக்கலாம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இது நல்லா தான் இருக்கு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்தனால நல்லா இல்லையோன்ற மாரி கேள்விலாம் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது படத்துல பிஜிஎம் டெஃபினட்டா செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு
எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வந்துட்டு சொல்றாங்க. கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற 1, 2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது. ஸோ பிளஸ் விபி சார் மத்தவங்களும் வந்துட்டு இன்டர்வியூஸ்ல அதான் சொல்றாங்க. "நீங்க படத்துல பாருங்க. நாங்க வந்து புடாபெஸ்ட்ல போயிட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அது காமனா பண்றது தான். பட் எனிவேஸ் வந்துட்டு ஒரு ஃபாரின் த்ரில்லர் அந்த அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் சிம்ஃபனி ட்ரீட்மெண்ட்ல வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆர்கெஸ்ட்ரல் விஷயம்லாம் சொல்றம்போது, சரி ஓகேப்பா. இவன் இருக்காரு பிஜிஎம்ல பார்த்து பாருன்ற மாரி ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அதுக்காகவும் தியேட்டர்ல ஒரு பயங்கர மாஸ் மூவ்மெண்ட்டா இருக்கும். அந்த பிஜிஎம்ஸ்லாம் வரும்போது அது ஒரு பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட் என்னதான் அது எல்லாமே சொன்னாலுமே வந்துட்டு, விஜய் அண்ணா படம். ஸோ இது வந்து நான் எல்லா ஃபேன்ஸுக்கும் சொல்ற ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, எல்லா அ என்ன சொல்றது? எல்லாருக்கும் வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து ஃபேவரட்டான ஆக்டர், ஆக்ட்ரஸா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சினிமாலயோ, ஒரு அவங்கவங்க கேரியர்லயோ வந்துட்டு கடைசி மொமெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு வரும். அப்படி வரும்போது கொஞ்சம் இந்த சண்டைகள், சச்சரவுகள், அந்த முன்பகை அந்த மாரிலாம் வச்சு பார்க்காம, நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம்ன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். நாட் ஒன்லி விஜய் அண்ணாக்கு மட்டும் இல்ல. அஜித் சாருக்கு பொருந்தும். ரஜினி அவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா, ஆப்வியஸா ரஜினி அவர்கள்லாம் நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரு. ஏன்னா, அவரு அவருடைய லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கேரியர்லயே இருக்காரு. விஜய் அண்ணா கூட சொல்லலாம். இப்ப சொல்றாருப்பா, அவரு திருப்பி வந்துருவாருப்பான்லாம் சொல்றாங்க. பட் எனிவேஸ் நம்ம இப்போதைக்கு பேசுவோம். இப்போதைக்கு அவர் வந்துட்டு அவ்வளோதான்ப்பா இன்னும் ஒரு படம் தான்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது, எனக்கு அடுத்த படம் வந்துட்டு இந்த மாரி செலிப்ரேட்டபிள் படமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, ஹெச். வினோத் அவர்கள் ஏதோ ஒரு கருத்த வச்சுட்டு ஒரு மாரி வேற மாரி எடுப்பாரு அவரு. ஸோ அது வேற மாரி ஒரு படமா இருக்கும்போது, ஒரு ஒரு பயங்கர செலிப்ரேஷன் படம், ஒரு பயங்கர தியேட்டர் மொமெண்ட்ஸ் உள்ள படமா வந்து எனக்கு தெரிஞ்சு, சின்ஸ் அவர் குவிட் பண்றேன்னு சொன்னதுனால வந்துட்டு, கோட் தான் கடைசி படமா இருக்கு. ஸோ அதனால வித் தட் அந்த காந்தின்ற அப்பா கேரக்டரு, தளபதி விசஸ் இளைய தளபதின்ற அந்த ஒரு விஷயம், அப்புறம் டீஏஜிங்கு, அதுவும் தாண்டி ஒரு சின்ன வயசு ஒரு 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 என்ன 15 வயசு விஜய் சார் மாரி அந்த மாரி ஒரு கேரக்டருங்கும்போது, இது இது ஒரு விபி சார் அவர்கள் சொல்ற மாரி வந்துட்டு இது வந்து தளபதி திருவிழா மாரி தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஈவன் தோ மத்த 4 பாயிண்ட்ஸ்க்காக இல்லனாலும் வந்துட்டு ஆப்வியஸா அந்த 5வது பாயிண்ட்க்காக தயவு செஞ்சு கோட் படம் வந்துட்டு தயவு செஞ்சுன்னு சொல்றவங்கலாம் இல்ல. எல்லாரும் புதுசா பார்க்க தான் போறீங்க. பட் எனிவேஸ் இந்த 5வது பாயிண்ட் வந்து பயங்கர ஸ்பெஷலான பாயிண்ட்டா இருக்க போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப நாளா வந்துட்டு தோணுன ஒரு விஷயம் தான். கோட் வந்து ஒரு டெட்பூல் கணக்கா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு கணக்கு. என்னடா அப்படின்னா டெட்பூல் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அந்த டெட்பூல், வுல்வரின் படத்துல பார்த்திருப்பீங்க. கதை என்னதான் வந்துட்டு அப்படி இப்படி இருக்குதா இல்லையா? ஒரு கதை ஒண்ணு இருக்கும். கதை இல்ல ஒரு தின் லைனா இருக்கும். அத தாண்டி ஒண்ணு ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு ஒரு மாரி அப்பப்ப ஏதோ ஒரு ஃபன் நடந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ ஒரு தியேட்டர் மொமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ யாராவது கேமியோ பண்ணுவாங்க. அப்பப்போ எவனோ ஒரு டக்குன்னு ஒரு காமெடி போடுவாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் படத்துல. சும்மா தேமையானே போகாது. ஸோ அந்த மாரி வந்து கோட்ல விஜய் அண்ணாவுடைய பெர்ஃபார்மன்ஸ தாண்டி, அந்த ஒரு என்ன சொல்றது? படத்துல ஒரு 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 ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஏதோ ஒண்ணு அப்படியே டயலாக்ஸ் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் ஆகட்டும் நடந்துகிட்டே இருக்குன்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. சின்ஸ் அந்த ஃபார்முலாவ விபி அவர்கள் வந்து பயங்கரமா கிராக் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான். ஸோ அவருக்கு அந்த கைவந்த கலான்னு கூட சொல்லலாம். அப்படிங்கும்போது, ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாயிண்ட்ஸ். நான் ரொம்ப பெருசா பேச விரும்பல. ஸோ கோட் சார்பாக, எங்க டீம் சார்பாக படம் முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி பண்ற கடைசி வீடியோ அது. பட் ஸோ இங்க நான் சொல்லிக்கிறேன். கோட்டு நிஜமாவே வந்துட்டு ஆஸ் அ ஃபேனா எனக்கு வந்து மெர்சலுக்கு அப்புறம் நான் ரொம்ப வந்துட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம். ஏன்னா, எனக்கு என்னமோ தெரியல. அதுக்கு அடுத்து வந்து எந்த படங்களும் எனக்கு இந்த அளவுக்கு ஹைப்ப ஏத்தல. ஈவன் லியோ ஆர் மாஸ்டர் எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஏத்தல. சின்ஸ் நானும் ஒரு பெரிய ஒரு இந்த விபி சாரோட ஃபேன் அப்படின்றதுனால வந்து நான் பயங்கரமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கோட் டீமுக்கு. செப்டம்பர் 5 படத்த பார்த்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து இந்த கன்டென்ட்ட பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அவ்வளதான். தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றொரு சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க் யூ. பபாய்.